allindiapackages.com மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இப்படி எங்கே இருந்தீங்கனாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வரணும், இந்தியாவுக்கு வரணும், சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை கூப்பிடுங்க. பக்காவான அஃபோர்டபுள் டூர் பேக்கேஜஸ் நீங்கள் வந்ததுலேருந்து கிளம்புற வரைக்கும் கூடவே இருந்து சூப்பராக வந்து சுற்றி காட்டி வழி அனுப்பி வைப்பாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து ரிட்டர்ன் ஆவீங்க. டேக் ஆஃப் மலையாள படம். சரி என்னடா உள்ளே இருக்கும் அப்படின்னு போய் பார்த்த படம் தான். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்கு, மேக்கிங் எல்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு விஷயங்க, பார்வதி அதாவது ஒரு ஃபீமேல் லீடு வந்து பயங்கரமாக நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் இன்டென்சிட்டியை ஒரு படத்தில் பார்த்தது வந்து இந்த டேக் ஆஃபில் தான் சொல்லலாம். பார்வதிக்குள்ளே ஏதோ ஆவி பூந்துருச்சா என்ன அப்படின்லாம் தெரில. சீரியஸாக என்னென்னா, ஒரு நீங்கள் பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க குடும்பத்தில் அவங்க மேரேஜில் வந்து பிரச்சனை இருக்கும், அவங்க பையனு ஒன்று பிறக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து பிரச்சனையாகும், அப்புறம் திருப்பி ஒரு காதலாகும், அப்புறம் திருப்பி ஒரு குழந்தை வர மாதிரி இருக்கும். இதுக்கடையில் வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து நடக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து திடீர்னு வந்து ஈராக்கு போயிட்டு வந்து ஒரு நர்ஸாக வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறப்போ வலி, ஒரு பெண்ணுடைய வலி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண், ஒரு பயங்கர தைரியமான பெண் எப்படி சமாளித்து வெளியே வர்றா. இன்றைக்கி இருக்கிற எல்லா பெண்களும் இதை போய் பாட்டு வெளில வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே விஷயந்தான் யோசிப்பாங்க, ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் ரொம்ப சாதாரணப்பா, இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பெண்கள் மட்டும் கிடையாது, பசங்களும் போய் உட்காந்து பார்த்தாங்கன்னா என்னடா அது தினம் வர இஷ்யூவெல்லாம் சும்மா சின்னதாக இருக்க, இவ்வளோ பெரிய இஷ்யூவெல்லாம் கடந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க. இதோட பியூட்டி என்ன தெரியுமா, இது நிஜ ஸ்டோரி, இது வந்து எந்த பொய்யுமே கிடையாது. பார்வதி அதாவது என்னென்ன ரியாக்ஷனை எப்படி எப்படி காட்டணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் அதாவே வாழ்கிறது அப்படின்ட்டு இருக்குது. அந்த கேரக்டரை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் வந்து அதாவே வாழ்ந்து அதில் யாரோ வந்து இடையில ஷூட் பண்ணிட்டு போயிருக்கிற மாதிரி தான் வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சீன் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒன்று உள்ளே குளிச்சுட்டு இருக்கும், ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி மாதிரி ஒருத்தர் வந்து டப்பு டப்புன்னு தட்டுவான். அப்போ போயிட்டு அல்லா இதுவாக சொல்லி கொடுத்தார் அப்படின்ட்டு அப்படி ஒரு முறைச்சிட்டு செல்ஃபோனை கொண்டு போய் உள்ளே தருவாங்க. அப்போ இருக்கிற அந்த தைரியம் அப்படிங்கிறது வந்து வேறு மாதிரி ஒரு ஆக்டிங். அது வந்து நம்மளால் வந்து எப்படின்னா வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது அப்படியே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவ்வளவு ஒரு பியூரான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா பார்வதி. கண்டிப்பாக இந்தியன் சினிமாவுக்கு ஒரு கிஃப்ட் வந்து பார்வதி அப்படின்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இதை விட ஸ்கோப்பான படங்கள் நிறைய வரணும். அவங்க நிச்சயமாக ஒரு நாள் நேஷனல் அவார்டெல்லாம் தாண்டி ஒரு உலக அளவில் உலக அரங்கில் ஒரு ஆக்ட்ரஸாக, ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸாக வந்து ஷைன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிசர்விங்கே இல்லாத நிறைய பேரை வந்து உலக லெவலில் வந்து நம்ம இந்திய சினிமா தூக்கி விட்டுருச்சு. பார்வதி நிச்சயமாக உலக லெவலில் போக வேண்டிய ஒரு நடிகை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொருத்தர் போபன், அவர் தானே, சாரி பேர் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க, அவர் கூட வந்து ஒரு லீட் மாதிரி, மேல் லீட் மாதிரி வந்து நடிச்சிருக்காரு. அவரும் அதே தான் மெச்சூரான ஒரு நடிப்பு. அதாவது நடிப்பு அப்படிங்கிறதே கிடையாதுங்க. என்ன ஒரு பியூட்டினா, மலையாள சினிமாவை மொத்தத்தையும் வந்து அப்படியே அள்ளி கொஞ்சலாம் போல் இருக்குது. ஏன்னா ஃபஹத் ஃபாசில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் ஃபஸ்ட்டு சீனோ ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயோ எதுலேயுமே வரல, ஒரு சின்ன ஒரு ரோல் அப்படி வர்றாரு வெளில போகிறாரு, ஆனால் அந்த ரோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இவங்க எல்லாத்துக்குமே அந்த ஸ்கிரிப்டோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்குது. நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிறதெல்லாம் யாருமே யோசிக்கல. உள்ளே நடித்த ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஃப்ரேமுக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, அது கரெக்டாக கண்டென்ட்டாக வந்து கன்வே ஆகுதா, இதைத்தான் வந்து பார்த்துருக்காங்க. அதங்காட்டி தான் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு சினிமாவை வந்து வெளில கொண்டு வந்திருக்க முடியுது. மகேஷ் நாராயண் இது ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்து பெரிய அவார்டு தரணும். ஏன்னா இங்கேருந்து ஈராக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக நமக்கு எதுவுமே வந்து தெரியாது. இதில் எத்தனை வந்து க்ரீன் ஸ்க்ரீனு, எத்தனை செட்டு, எத்தனை வந்து ரியல் லொக்கேஷன் அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. நமக்கு அந்த கதை வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். பக்காவாக அந்த பட்ஜெட்டுக்குள்ளே திங்க் பண்ணி இவ்வளோ ஒரு பெரிய படம், படம் ஃபீல் ஆகுறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு படம் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் எடுக்கப்பட்ட பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய தமிழ் பட பட்ஜெட்டுக்கு பாதியில் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமே. ப்ரொடக்ஷன் டிசைன், ப்ரொடக்ஷனை வந்து கேரளா சினிமா வந்து நமக்கு இந்தியாவுக்கே வந்து சொல்லித்தருது. இதை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இதே மாதிரி ஒரு உலக சினிமாவை நம்ம எடுக்க வந்து கற்றுக்கணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் செட்டு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி இறந்து கிடக்கிற அந்த புணங்கள்லாம் வந்து அதெல்லாம் என்ன மேக்கப் போட்டாங்க, என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனால் அத்தனையுமே ரியலாக இருந்துச்சு. படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, நாமளும் துணிஞ்சு பண்ணுனா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், எவ்வளோ தடைகள் வரும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் விதைக்கிற இந்த படம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே கிஃப்ட்டுங்க. சப்டைட்டிலோட எல்லா பக்கமும் ஓடுது.
நான் வந்து இது ரொம்ப போட்டு அப்படியே பர்டிகுலராக கேமரா அப்படி இருந்துச்சு, எடிட்டிங் இப்படி அதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வெளில வரும்போது அவ்வளவு நம்பிக்கையாக பயங்கரமாக வந்து இன்னொரு கீரை மாற்றி போட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் இந்த படத்துடைய பலமே. போய் ஒரு வாட்டி பாருங்கள், சப்டைட்டிலோடு இருக்குது. மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள். உங்கள் லைஃப்பையே வந்து இந்த படம் புரட்டி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 5க்கு வந்து 4.5 மார்க்குகள் தருவேன். அவ்வளோ ஒர்த்தான படம். ஏன் அப்படிங்கிறது ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த படத்துக்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நீங்களும் போய் சினிபியில் போய் ரேட் பண்ணலாம். இல்லாட்டி iOS ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, அங்கேயும் போய் ரேட் பண்ணலாம். பிடிச்சிருக்கா ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டுகளாக தெரிவிங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.